தருமபுரி மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களோடு அவர்கள் பாய்கிற வேகத்திற்கு இணையாக ஈடாக விடுதலை சிறுத்தைகளும் களத்தில் நிற்போம், வெற்றியை குவிப்போம். மீண்டும் அண்ணன் தளபதி அவர்களை தமிழகத்தின் முதலமைச்சராய் நாற்காலியில் அமர வைப்போம். அதன் மூலம்தான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகியோர் கண்ட கனவை நாம் நனவாக்கிட முடியும். இல்லையே நாம் பெரும் சவால்களை சந்திக்க நேரிடும். வலதுசாரிகளின் கைகள் ஓங்கும். அதற்கு அதிமுக போன்ற கட்சிகள் இன்றைக்கு துணையாக நிற்கிறார்கள். அதிமுக பெரியார் பாசறையில் உருவான இயக்கம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் பெரியாருக்கு நேர் எதிரான சக்திகளோடு கைகோர்த்து நிற்கிறார்கள். பெரியாரையே கொச்சைப்படுத்தக்கூடிய சக்திகளோடு கைகோர்த்து நிற்கிறார்கள். பெரியார் அரசியலையே தமிழ் மண்ணில் இருந்து துடைத்தெறிய வேண்டும் என்று துடிக்கிற சக்திகளோடு கைகோர்த்து நிற்கிறார்கள். அது திராவிட அரசியலுக்கு எதிரானது என்பதை புரிந்தும் செய்கிறார்கள். பெரியாருக்கும் அவர்களுடைய மானசீக குரு தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும், ஏன் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் கூட செய்கிற துரோகம் என்பதை மறந்துவிட்டு அதை செய்கிறார்கள். ஆனால் அவர்களிடமிருந்தும், வலதுசாரி சக்திகளிடமிருந்தும், பிற்போக்கு சக்திகளிடமிருந்தும் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டுமானால் திராவிடியன் மாடல் என்கிற பெரியார் மாடல் அரசு, அண்ணா மாடல் அரசு, முத்தமிழறிஞர் கலைஞர் அமைத்த நிறுவிய அரசு மீண்டும் இந்த மண்ணில் தொடர வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி உணர்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அண்ணன் தளபதி அவர்களோடு நாம் கைகோர்த்து நிற்கிறோம், தொடர்ந்து களமாடுகிறோம். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்டியம் கூறுகிறோம். நாம் 234 தொகுதிகளிலும் மிகப்பெரிய அளவிலே வெற்றிகளை குவிக்க வேண்டும். தமிழ்நாடு மீண்டும் நம்முடைய கூட்டணி தான் வெற்றி பெறும் என்கிற நிலையை உருவாக்கிட வேண்டும். இன்னும் சில மாதங்களே இருக்கிற இந்த சூழலில் இப்போதிருந்தே நம்முடைய களப்பணிகளை தீவிரப்படுத்துவோம் என்பதை சொல்லி, வலதுசாரி அரசியலுக்கு இந்த மண்ணில் இடமில்லை, பிற்போக்கு சக்திகளுக்கு இந்த மண்ணில் இடமில்லை. தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இங்கே நம்மை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்கிற அந்த சதி முயற்சிகளுக்கு இங்கே இடமில்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு களமாகத்தான் தேர்தல் களம் நம்மை நோக்கி வருகிறது. அதற்கு தயாராகுவோம் என்று சொல்லி மணமக்களை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.